அமைதியா நிக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாம நிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியல, அதுதான் உன் பலவீனமே. தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த வீடியோஸ்லாம் பார்த்து நல்ல விதமாகவும் பாதுகாப்பாகவும் பயிற்சி செஞ்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு எந்த விதமான இதில் ட்ரிக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் எதுவுமே சொல்லித்தர போது கிடையாது. ஸோ ஒரு சின்ன ஒரு பைப், பிளாஸ்டிக் பைப், அதாவது பிவிசி பைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி பைப் இருக்கலாம், அல்லது ஒரு 2 அடி நீளத்தில் ஒரு கழி இருக்கலாம். அது எடுத்துக்கோங்க. எதுக்குன்னு நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நபர் ஒன்று உங்களோட வீடியோஸ் பார்த்து நான் பயிற்சி பண்ணுறேன், ஆனால் என்னோடய கை இப்படி தூக்கும்போது என்னால் முழுமையாக அந்த கையை இப்படி பண்ண முடியல, இந்த பக்கம் பின்பக்கம் நஞ்சாக்க பிடிக்க முடியலன்னு சொன்னார். அதுக்கான பயிற்சி அவர் கொடுத்தேன். அதே மாதிரி சரி, அதே விஷயத்தில் உங்கள் கூடயும் பகிர்ந்துக்கிட்டால் ஒருவேளை உங்களுக்கும் அந்த பிரச்சனைகள் இருந்தால் சரியாக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ. 2 அடியில் ஒரு பிளாஸ்டிக் பைப்பாக இருக்கலாம், அல்லது கழியாக இருக்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்கோ அது எடுத்துக்கோங்க. இந்த கழியை ஏதாவது ஒரு பக்கம் கீழே இந்த கையில் சமமாக இருக்கிற அளவுக்கு இப்படி இறுக்கி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த கை இருக்குங்களா, இந்த மாதிரி நேர் வாட்டர் நீட்டிக்கோங்க. நீட்டிட்டு அப்படியே இப்படி திருப்புங்க. இந்த முழங்கை மொத்தமாக திரும்புறது உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். இது எப்படி திருப்புங்க. அதே மாதிரி வெளிப்பக்கம் நீட்டி இப்படி சுழட்டுங்க. அதற்கு பிறகு இது அப்படியே இந்த கதாயுதம் பயிற்சி செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி சுழட்டுங்க. உங்கள் கை இப்படி இருக்கலாம், இல்லை நீங்கள் கீழே கூட விட்டுடலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு 5 கவுண்ட் சரிங்களா. அதே மாதிரி இந்த கையிலும் சமமாக இருக்கிற மாதிரி பிடிச்சிட்டு நேராக வச்சுட்டு முழுமையாக இதை கீழே, அதுக்கு நேராக மேலே, முழுமையாக கீழே, அதுக்கு நேராக மேலே. நான் இந்த பக்கமும் செஞ்சு காட்டுறேன், கவனிங்க. இது இருக்கு இல்லைங்களா, இது அப்படியே வெளிவாட்டம், அதாவது ஒரு ரைட் ஹேண்ட் ஷோல்டர் ஃப்ரீயாக இருக்கு இல்லையா, இந்த பக்கம் முழுமையாக அப்படி திருப்பி நேராக்குங்க. முழுமையாக அப்படி திருப்பி நேராக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது ஒரு குறைந்தது 5 முறை போதும். 5 வாட்டி செஞ்சால் கூட போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அதே மாதிரி பிடிச்சிட்டு உங்கள் பின்பக்கம் முழுமையாக முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, உங்கள் கையை, இந்த முழங்கை இருக்கு இல்லையா, அது எல்போன்னு சொல்லுவாங்க, இது முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி தள்ளுறதுக்கு முயற்சி செய்யுங்க. கை முன்னாடி இந்த மாதிரி முன்னாடி நீட்ட தேவையில்ல, கை மடங்கியே இருக்கட்டும். பைசப்ஸ் நம்ம மடித்து காட்டுவோம் இல்லையா, அந்த மாடலில் இருக்கட்டும். அந்த முறையில் முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி தள்ளுங்க, நேராக்குங்க. பின்னாடி தள்ளுங்க, நேராக்குங்க. அதாவது இந்த வாட்டத்தில் உடம்புலேருந்து வெளி வாட்டம் இருக்கு இல்லையா, வெளி வாட்டத்தில் பின்னாடி தள்ளுங்க, நேராக்குங்க. பின்னாடி தள்ளுங்க, நேராக்குங்க. அதுக்கப்புறம் அதாவது மார்பகத்துக்கு கிட்ட இருக்க மாதிரி, முகத்துக்கு கிட்ட இருக்க மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி சாய்ச்சி இப்படி நேராக்குங்க. பின்னாடி செஞ்சு இப்படி நேராக்குங்க. ஒருவேளை செய்யறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி செஞ்சால் கையால் இதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இது இழுத்து நேராக்க முயற்சி பண்ணுங்க. இது இழுத்து நேராக்க முயற்சி செய்ய உங்களால் சுலபமாக முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம நஞ்சாக் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நீங்கள் இந்த பைப் லைனை இப்படி இறக்கி இப்படி பிடிச்சி நீங்கள் பயிற்சி செய்யலாம். இது 2 கையிலுமே பயிற்சி பண்ணுங்க. 2 கை பயிற்சியும் மிக மிக அவசியம். இந்த வாட்டமும் செய்யுங்க. இது இந்த இடம் வலி இருக்கு, அல்லது சொன்னோம் இல்லையா, இந்த பக்கம் இருக்கலாம், இல்லை இந்த பைக்கில் ஷோல்டர், இந்த காலர் போன், இந்த இடத்துல மசில் வலி இருக்கு. அதனால 5 முறை பயிற்சி செய்யுங்க. போது ஒரு வாரம் 7 நாட்கள் நீங்கள் போது உங்களால் சுலபமாக அந்த உங்களுக்கு திரும்ப வச்சிடும். ஒன்று எங்கிட்ட இல்லை, நான் நஞ்சாக் விரும்புகிறேன்னா அதுக்கான வழிமுறை சொல்கிறேன். அதிக நஞ்சாக்குடைய இந்த கட்டை, இதை முடிகிற இடம், இதில் முடிகிற இந்த இது நேராக இப்படி பிடிச்சிட்டு வாகனங்கள் போது ஸ்டீரிங் திருப்பி அந்த மாதிரி
பேக்குங்க. இந்த பக்கம் திருப்பி காட்டுறேன். இதுதான் போட்டு மொத்தம் அப்படியே முறுக்கி இப்படிலாம் திருப்ப தேவையில்ல. இப்போ இதை இப்படி நிதானமாக பொறுமையாக நேராக செய்யும். சரிங்களா? அடுத்தது இதை என்ன பண்ணுங்க, இப்படி பிடிச்சி லெஃப்ட் ஹேண்ட் இடது கை இந்த கை போனது டச் பண்ணுங்க, அதாவது இழுக்கணும். அப்படி அதில் வெளியே கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் வலது கை கொண்டு இப்படி இழுக்கணும். இழுத்துட்டு மறுபடியும் நேராக கொண்டு வந்துருங்க. இதே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் பின்பக்கம் இறக்கிட்டு வலது கை இடது கை இந்த மாதிரி மாற்றி மாற்றி கூட நீங்கள் இழுக்கலாம். இதை முடிச்சதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுங்க, இதில் வந்து ரைட் ஹேண்டை இப்படி உள்வாட்டம் திருப்பி நஞ்சாக் ஸ்டைலில் பிடிக்க வேண்டியதான். மறுபடியும் வெளியே இந்த வாட்டம் உள்ள தள்ளி இந்த மாதிரி வெளியே. இந்த பக்கம் காட்ட பாருங்க. சரிங்களா? ரைட் ஹேண்ட் உள்ள, லெஃப்ட் ஹேண்ட் உள்ள. சரிங்களா? போட்டு இஷ்டத்துக்குலாம் திருப்பலாம் வேணாம், நிதானமாக செய்யுங்க. ஒன்றுமே அவசரம் இல்லை. ஒருவேளை என் கை இதுக்கு மேலே வரலன்னா இதோடு நிறுத்திக்கோங்க. போட்டு அழுத்தி நகர்த்தி ட்ரைசப்பு, பைசப்பு, ஷோல்டரு இதெல்லாம் ரொம்ப வலி கொடுக்குற அளவுக்கு எல்லாம் செஞ்சுக்கிறதெல்லாம் நிதானமாக செய்யுங்க. அதிகபட்சம் 10 நாள் நீங்கள் இது செய்யும்போது உங்களால் இந்த நெஞ்சாக்கான சுழற்சி பண்ணி குடிக்கிற பழக்கம் உங்களுக்கு சுலபமாக வந்துடும். எந்த கையில் இருந்தாலும் எவ்வளோ வேகத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கிற பழக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி இந்த மாதிரி பிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சுலபமான பயிற்சியாக இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிந்த பயிற்சியாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இது தெரியலன்றாங்க இந்த மாதிரி நிதானமாக செய்யுங்க. என்கிட்ட இப்போதைக்கு நஞ்சாக்கும் இல்லை, எனக்கு அந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரி பிளாஸ்டிக் பைப் எதுவும் இல்லைன்னா ஏற்கனவே துண்டு பயன்படுத்தி இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நஞ்சாக்கு எப்படி செய்யுதுன்னு நான் சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த மாதிரி துண்டை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இழுக்கிறது இல்லை பின்னாடி இந்த மாதிரி இழுக்கிறது, இந்த விஷயங்கள் செஞ்சாலே இந்த ஷோல்டர் இந்த இடம், இந்த ஆம்பிட் இந்த இடம் சொல்லுவாங்க இல்லையா, அக்கல், இந்த பகுதியோட மசில்ஸ்லாம் ஃப்ரீயாகவும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் சுலபமாக எல்லாமே செய்ய முடியும். ட்ரிக்ஸ் முதற்கொண்டு செய்ய முடியும். பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். நல்லதே கற்றுக்குங்க, நல்லதே செய்யுங்க. நன்றி.